டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பார்க்குறது வந்து +2 கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சில ஆசிட்ஸோட யூசஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்முலா வந்து HCOOH. ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடில் ஹைட்ரஜன்ஸ் இருந்தால் இது ஃபார்மிக் ஆசிட். இது வந்து எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா coagulation ஆஃப் ரப்பர் லாட்டெக்ஸ், அப்புறம் வந்து மெடிசன் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட். அது வந்து உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமானுச்சுன்னா அது உடம்புல ஒவ்வொரு இடங்களில் தேங்கும். அப்படி தேங்குனுச்சு அப்படின்னா ஒரு வலி ஏற்படும். அந்த மூட்டு பகுதியில் தேங்கிருச்சு அப்படின்னா அந்த வலி ஏற்படும். அந்த வலியை போக்குறதுக்கு மருந்தாக ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அப்புறம் ஆன்டிசெப்டிக் இந்த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ். ஃப்ரூட் ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு ஆன்டிசெப்டிக்காக ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அப்போ என்னென்ன யூசஸ் பாருங்கள். coagulations ஆஃப் ரப்பர் லாட்டெக்ஸ், அப்புறம் மெடிசன் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட், அப்புறம் வந்து ஆன்டிசெப்டிக் இந்த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ். ஸோ பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து C6H5COOH. அதாவது ஒரு பென்சீன் ரிங்கில் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்கணும். ஸோ இது எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா யூரினரி ஃபார் ஆன்டிசெப்டிக். நம்ம வந்து இந்த யூரோட்ரோபின், எக்ஸாமெத்திலின், டெட்ராமின் அப்படிங்கிறத யூரினரி ஆன்டிசெப்டிக் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த பென்சாயிக் ஆசிட் யூஸ் ஆகுது. அப்புறம் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகுது இந்த பென்சாயிக் ஆசிட். இந்த பென்சாயிக் ஆசிட் எடுத்துக்கலாம், சோடியம் பென்சைட்டும் எடுத்துக்கலாம். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், உணவை பாதுகாக்கிறது. அப்புறம் மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் டைஸ், இந்த இட் இஸ் யூஸ் இந்த மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் டைஸில் யூஸ் ஆகுது. ஸோ இது பென்சாயிக் ஆசிடோட யூசஸ். இது மாதிரி யூசஸை நீங்கள் பார்த்துக்கணுன்னா 1 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். தேங்க்யூ.